வாங்க இன்னைக்கு நாம உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அந்த உருண்டை குழம்புக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு பொரிட்டோன்னு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா செவுக்க வதக்கிட்டேன். இப்போ நம்ம புளி கரைசல் ஊற்ற போகிறோம். புளி கரைசல் ஊற்றிட்டு இவங்க இதுக்கு மிளகாத்தூள், தேவையான உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உருண்டை வேகிறதுக்கு கொதித்து மிளகா வெடிப்பு எடுக்கணும். இதுக்கு மஞ்சாத்தூள். நான் மிளகா தனியாக அரைக்கும் போது மஞ்சாத்தூள் போட மாட்டேன். மிளகா, தனியா, தோரம்பருப்பு, அரிசி, பச்சரிசி, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், சுக்கு, வெந்தயம், கடுகு இது எல்லாம் போட்டு மிளகா தனியாக அரைச்சி வச்சுப்பேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா தனியா பொடி கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுப்பேன், போட்டுப்பேன். சரிக்கு சரியாக போட்டு அரைச்சிடுவேன். தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சு பச்சரிசி கொஞ்சம் போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது உருண்டை ஊற்றி போட போகிறோம். குழம்பு நல்லா கொதித்த பிறகு போடணும். கொதித்து மிளகா வெடிப்பு அடங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை வேகிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம உருண்டை ஊற்றி வச்சுருக்கோம். இதை போட்டுருவோம். ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது, பக்கத்தில் போடணும். கொஞ்சம் தீ இருக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா சுற்றி போடணும். இது ஒன்றும் உடையாது, கரையாது, சூப்பராக இருக்கும் உருண்டை குழம்பு. வாரத்தில் எதுனா ஒன்று நம்ம வேறு ஜனம் என்ன சாப்பிட்றது. மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா உண்டெல்லாம் கரைஞ்சிடும். அப்புறம் இப்போ நாம் திறந்து பார்க்கலாம் எப்படி உருண்டை வெந்துக்கிட்டு. பார்த்தீங்களா, பாதி வெந்தோம், அது வேவாமல் இருக்குது. இப்போ நம்ம அதை லைட்டாக அப்படி திருப்பி விடணும். அப்படி பண்ணோம்னா மொத்த உருண்டையும் இப்படி வந்துடும். நம்ம போட்டு கரண்டி போட்டு குழப்பக்கூடாது. இந்த மாதிரி பண்ணோம்னா நினையாதெல்லாம் நெஞ்சிடும். இப்போ திருப்பியும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சோம்னா போதும். அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கலப்பிடணும். இப்போ கொஞ்சம் தீ கொஞ்சம் வேகமாக வைக்கலாம். ஏன்னா உருண்டெல்லாம் வெந்துச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் தீ வேகமாக வைக்கலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி ரசம், அரைச்சி விட்ட ரசம் ஆக்குற மாதிரி ஆக்கி நம்ம ஈட்டோம்னா சும்மா கஞ்சி வத்தல் சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா கூட சில பேர் போட்டு சாப்பிடலாம். உருண்டை குழம்பு, கஞ்சி வத்தல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.